2026 தனுஷ் ராசினியர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும்? உங்களுடைய அந்த எண்ல இருந்து போயிடலாமா? கண்டிப்பா. தனுசு ராசி லக்ன நேயர்களுக்கு என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 இனிய ஆண்டாக அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு வந்தா 1, 3. 1ஆம் நம்பர் அப்படிங்கிறது சூரியனோட நம்பர். ரொம்ப அற்புதம். பாக்யாதிபதி. இந்த ராசி லக்னக்காரர்களுக்கு பாக்யாதிபதி. அதனால ரொம்ப ஃபேவரபிளான நம்பர். அதுக்கப்புறம் 3ஆம் நம்பருங்கிறது குருவுடைய நம்பரே. அதாவது இவங்க வீட்டு ஓனர் அதிபதியோட லக்னாதிபதியோட நம்பரே குருவோட நம்பர் 3ஆம் நம்பர். ஸோ இந்த 2 நம்பருமே இவங்களுக்கு சாதகமான ஒரு நம்பர் தான். அது மாதிரி இப்போ இவங்களுடைய குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ரொம்ப என்ன சொல்றது, டிசிப்ளின் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப நிறைய உண்டு. ஓகே. எல்லாவற்றிலும் ஒரு நேர்த்தி, ஒரு டிசிப்ளினா, ஒரு கோட்பாட்டுக்குள்ள தான் இவங்க இருப்பாங்க. அந்த ஒரு வரையறைன்னு சொல்லுவாங்க. அந்த வரையறைக்குள்ள தான் இவங்க இருப்பாங்க. அத தாண்டி எதுவுமே பண்ண மாட்டாங்க. முரண்பட்ட விஷயங்கள பண்ண மாட்டாங்க. எல்லாமே அந்த என்ன சொல்றது, அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறவங்க. மத்தவங்களும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இப்ப இவங்க ஒரு கம்பெனில ஒரு பாஸோ, இல்ல ஒரு முதலாளியோ இப்படி இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே அப்படிதான் இருக்கணும். அவங்க எதிர்பார்ப்பு அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்ல தான் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இது சில சமயங்கள்ல ஒரு சிக்கல் ஆயிடும். கண்டிப்பா. சரியா? அதனால இவங்கள்ட்ட வந்து ரொம்ப டஃப் டிசிப்ளினேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஆனா ரொம்ப இறை நம்பிக்கை கொண்டவர்கள். ஏன்னா தனுசு அப்படின்னாலே அது காலச்சக்கரத்தின் 9ஆம் இடம். இறையாண்மை மு முற்றிலும் அது வந்து ஆன்மீகம் சார்ந்த ஒரு பாவம் தான் அந்த தனுசுங்கிறது. அதனால இறை நம்பிக்கை உங்களுக்கு நெறைய உண்டு. நெறைய கோவில்களுக்கெல்லாம் போவாங்க. நெறைய கோவில்களுக்கு போக போக இவங்களுக்கு லைஃப்ல வந்து நல்ல உச்ச நிலையை அடையலாம். அதுதான் இவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு பரிகாரம்னு சொல்ல மாட்டேன். ஒரு டிப் அப்படின்னு நான் இந்த இடத்துல சொல்றேன். சரியா? இப்போ நம்ம இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு கிரக நிலைகள வச்சு பார்க்கலாம். கண்டிப்பா. இப்போ சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவங்களுடைய 4ஆம் இடம் அப்படிங்கிற சுகஸ்தானத்துல சனி பகவான் உட்கார்ந்திருக்காரு. இப்ப சுகஸ்தானத்துல சனி பகவான் இருந்தா சுகத்த குடுத்துருவாரா? அப்படின்னு ஒரு கேள்வி வரணும். அந்த இடத்துல சுகம் அப்படிங்கிறதெல்லாம் பெருசா கிடைக்காது. நெறைய ஓட விடுவாரு. நல்லா உழைக்கணும். அவருக்கு வேண்டியது உழைப்பு தானே! சுகமா அப்படிலாம் வீட்ல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் முடியாது. நெறைய சுகத்த கெடுக்கிற மாரி நெறைய ஹார்ட் ஒர்க்கை இவங்க பண்ணுவாங்க. நெறைய ஓடி ஆடி திரிஞ்சு, அவங்க கெப்பாசிட்டிக்கு மீறி இவங்க வேலை செய்ற மாரி ஒரு சூழல்ல தான் இவங்க இருப்பாங்க. 4ஆம் இடம்ங்கிற இடத்துல சனி பகவான் இருக்கும்போது, தாயாருக்கும் கொஞ்சம் நெறைய உபாதைகள் இருக்கும். அதே மாரி இவங்களுக்கு புதுசா வீடு வாங்கணும், வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நெனச்சாங்கன்னா, இந்த பீரியட்ல வாங்கணும்னு நெனச்சாங்கன்னா, பழசு தான் வாங்க விடுவாரு. புதுசா இவங்க வாங்குறதுக்கு முடியாது. கொஞ்சம் ஒரு செகண்ட் ஹேண்ட் அப்படிங்கிற மாரி தான் எல்லாமே இவங்க வாங்கணும். ஏன்னா சனினாலே பழசு தானே! அப்போ ஓல்டு அப்படிங்கிறது தான் சனி. அப்போ இவங்களுக்கு ரொம்ப பழசு வாங்க புடிக்கல அப்படின்னா, என்ன பண்ணலாம்? கொஞ்சம் 1 இயர் ஓல்டு, 6 மந்த்ஸ் ஓல்டு ஓகே. அந்த மாரி வாங்கிக்கலாம். ஜஸ்ட் அந்த கிரகத்த வந்து ஒரு திருப்திப்படுத்துறதுக்காக அப்படி வாங்கலாம். புதுசா எதுவுமே இவங்க வாங்கக்கூடாது. இல்ல எனக்கு புதுசு தான் வேணும் அப்படின்னா, இவங்க 2027க்கு அப்புறம் பிளான் பண்ணிக்கலாம். இப்ப பண்ணாம இருக்கிறதே நல்லது. இப்ப இருக்கிறத வச்சுட்டு ஓட்டிக்கலாம். சரியா? அவரோட பார்வை 3ஆம் பார்வை வந்து 6ஆம் இடத்துல விழும். 6ஆம் இடம்ங்கிறது என்ன? ருணரோக சத்ருஸ்தானம். அப்போ இவங்க என்ன பண்ணலாம்? அந்த பாவத்த வந்து அவர் பார்க்கும்போது, நிச்சயமா அது குடும்பஸ்தானமாவும் இருக்கிறதுனால, ஃபேமிலில வந்து கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வரும். டிஸ்பியூட்ஸ் வரும். இவங்க பேச்சுனாலேயே அது வரும். ஏன்னா, இவங்க எப்பவுமே கராரா பேசுறவங்க தானே இவங்க. எப்பவுமே அந்த ஒரு டிசிப்ளினா இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே எல்லாரோடையும் இது கிளாஷ் பண்றது இருந்துட்டே ஜெல் இருக்குல்ல. ஆறது கொஞ்சம் கஷ்டம். கஷ்டம். எஸ்பெஷலி ஃபேமிலில வந்து இவங்க பேச்சினாலேயே சில சண்டைகள், மனஸ்தாபங்கள் இதெல்லாம் வரும். ஆனா, அதே சமயம் இவங்களோட உழைப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். உழைப்பு அதிகமாகும்போது, அதுக்கேத்த வருமானமும் இவங்களுக்கு கிடைக்கும். கிடைக்காமலாம் போகாது. ஏன்னா, அது சனி பகவானுடைய அந்த காரக வீடு. 6ஆம் இடம்ங்கிறது அவருடைய வீடு. அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கிற வீடு. ஸோ கண்டிப்பா இதுவும் இருக்கும், அதுவும் இருக்கும். அதனால இத வந்து நம்ம சாதகமாவே எடுத்துப்போம். என்ன ஒண்ணு நம்ம வாய கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணா போதும். வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் அவருடைய பார்வை வந்து இவங்களுடைய 10ஆம் பாவம்ங்கிற தொழில் ஸ்தானத்தின் மேல விழும்.
ஸோ தொழில் வந்து நல்ல சூப்பராக நல்ல தொழிலெலாம் நல்லா நடக்கும். நல்ல வியாபாரம், அதாவது கடை வச்சிருக்கிறவங்களுக்கு வியாபாரம் நல்லா நடக்கும். சுயமாக தொழில் பண்ணுறவங்க அவங்களுக்கும் நல்லா இருக்கும். அதே சமயம் இந்த உத்தியோகத்துக்கு போகிறாங்க இல்லையா, ஜாபுக்கு போகிறாங்கல்ல, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வேலை பளு நிறைய இருக்கும். கடினமாக உழைக்கணும், அதெல்லாம் வந்து இவங்க பண்ணணும். அந்த உத்தியோக பாவத்தை அவர் பார்க்குறாரு 7ஆம் பார்வையா. அதுக்கப்புறம் அவர் பார்க்கறது லக்ன பாவத்தையே பார்க்குறாரு. அதாவது இவங்களோட ராசியே பார்க்குறாரு 10ஆம் பார்வையா. அப்போ இவங்களுக்கு சில நல்ல பாடங்களை கற்பிப்பார் அவர். ஏன்னா நம்மளையே சனி பார்க்குறாருங்கிற மாதிரி தான் அர்த்தம் இது. அப்போ உங்களுக்கு நிறைய சோதனைகளை கொடுத்து அதுலேருந்து சில நல்ல விஷயங்களை உங்களுக்கு புரிய வச்சு உங்களை வந்து நல்ல ஒரு மேம்பட்டு இந்த சமூகத்தில் எல்லாரும் உங்களை மதிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல மேன்மையை அவர் கொடுப்பார். சூப்பர். ஸோ இது வந்து ஒரு கெட்டது இருந்தாலும் அதுலேருந்து ஒரு நல்லது அப்படிங்கிறதும் இதில் பேரலாக இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ தற்போதைய காலத்தில் இப்போ குரு பகவான் வந்து 7ஆம் இடத்துல இருக்கார். அதாவது இவருடைய 7ஆம் பாவம்ங்கிறது களத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே வந்து குரு பகவான் உட்காந்துருக்கார். அப்போ உட்கார்ந்த இடத்த கெடுப்பார். எப்போவுமே குரு பகவான் பண்ணுறது அதுதானே. அப்போ மனைவி அல்லது குடும்பத்தில் வந்து மற்றவர்கள், எதிராளிகள் எல்லாருமே அந்த 7ஆம் பாவத்தில் தான் இருக்காங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு, நம்ம சந்திக்கிற அனைவருமே 7ஆம் பாவம் தான். அப்போ அங்கே வந்து குரு பகவான் உட்கார்ந்துருக்கும் போது அந்த பாவம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அவரோட பார்வை தானே நமக்கு முக்கியமாக வேணும். அப்போ அவர் பார்க்குறது எங்கே பார்க்குறாருன்னா 11ஆம் பாவம் அப்படிங்கிற லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ நம்மளுடைய லாபத்தை மேம்படுத்தி கொடுப்பார். அதுக்கப்புறம் அவர் நம்மளுடைய லக்ன பாவத்தையே பார்க்குறாரு, நம்மளையே பார்க்குறாரு. அங்கேருந்து சனியும் பார்க்குறாரு, இங்கேருந்து குருவும் பார்க்குறாரு. சனி சப்போஸ் ஒரு கால் அவர் ஏதாவது கெடுதல் பண்ணால் கூட குருவோட பார்வையில் அது ப்ரொடெக்ட் ஆகிடும். ஸோ ஓவராலாக வந்து ரொம்ப பெரிய டேமேஜ் எல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் 3ஆம் பாவத்தை 9ஆம் பார்வையாக பார்ப்பார். அப்போ 3ஆம் பாவம்ங்கிறது என்ன, நம்மளுடைய திறமைகளை நன்றாக வெளிப்படுத்தி அதிலிருந்து நமக்கு ஒரு நல்ல லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவான். அதாவது அவர் வந்து ஜூன் மாதம் வரைக்கும் செய்ய போகிற விஷயங்கள். ஓகே. அதுக்கப்புறம் அவர் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அவர் 8ஆம் பாவத்துக்கு வந்துடுவார். அதாவது கடகத்துக்கு வந்து உச்சமாயிடுவார். அப்போ உச்சமாகும்போது அவரோட பார்வை எங்கே வந்து விழும்னா கரெக்டாக 12ஆம் பாவம்ங்கிற விரயஸ்தானத்தில் வந்து விழும். அப்போ அது காலச்சக்கரத்தின் 8ஆம் இடம். அப்போ அது 8 12ங்கிற அந்த காம்பினேஷன் வரும்போது சில தண்ட செலவுகள், வீண் செலவுகள் அதெல்லாம் வரதான் வரும். ஸோ அதை வந்து நம்ம வந்து நல்ல செலவாக மாற்றிக்கிறதுக்கு நம்ம முந்திக்கணும். அவர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கணும். அதுக்கப்புறம் 2ஆம் பாவம்ங்கிற தனஸ்தானத்தையும் பார்ப்பாரு. அது நல்லது தான். ஏன்னா தன விருத்தி நமக்கு வரும். ஸோ பணம் நிறைய வருதேன்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயாவது போய் இங்கே போட்ட விட்டுறக்கூடாது. அதாவது வேறு எங்கேயாவது போய் ஒரு சிக்கலான இடத்துல பணத்தை போட்டு மாட்டிக்கக்கூடாது. ஸோ நம்ம அங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணணும். அப்புறம் 4ஆம் பாவத்தை 9ஆம் பார்வையாக பார்ப்பார். அப்போ நம்ம வீடு வாங்கிறது, வாசல் வாங்கிறது, வண்டி வாங்கிறது, வாகனம், நல்ல சுப செலவுகள் எல்லாமே நம்ம பண்ணலாம். அதே மாதிரி கல்வியை பயிலும் மாணவர்களுக்கும் அது சிறந்த இது. ஏன்னா குருவோட பார்வை அந்த 4ஆம் இடத்துல விழும்போது கல்வி அப்படிங்கிறது நல்ல படிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதுலேயும் அந்த போர்டு எக்ஸாம் எழுதுகிற குழந்தைங்களுக்கெல்லாம் குரு பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு வெற்றியை அவர் வந்து கொடுப்பார். அதனால் அதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கு ராகு கேதுவோட பலன்கள் எப்படின்னு பார்ப்போம். இப்போ கேது வந்து 9ஆம் பாவத்தில் இருக்கார். இப்போ 9ஆம் பாவத்தில் இருக்கும்பொழுது அது தகப்பனார் ஸ்தானம். இப்போ தகப்பனாருக்கு வந்து கொஞ்சம் ஏதான ஒரு உபாதைகளை கொடுக்கத்தான் கொடுப்பார். உடல் உபாதைகளாகவும் இருக்கலாம், இல்லை வேறு சில பிரச்சனைகள் தகப்பனாருக்கு, இல்லை தகப்பனார் மூலமாக இவர்களுக்கு பிரச்சனை வரலாம். அந்த மாதிரி அந்த 9 இல்லை குருமார்கள், அந்த 9ஆம் இடம்ங்கிறது குரு. அப்போ குருமார்கள் அப்படிங்கிறவங்க மூலமாக கூட இவங்களுக்கு ஏதான ஒரு சங்கடங்கள் வரலாம். அதுக்கு பதிலாக இவங்க வேறு ஏதாவது ஒரு ஆன்மீக சிந்தனையில் ஒரு ஆன்மீக பயணங்கள் போகிறது, அந்த மாதிரி மேற்கொண்டு ஆன்மீகத்தில் ஏதாவது உயர்நிலைக்கு இவங்களை இன்னும் கொஞ்சம், இப்போ சில பேர் வந்து படிப்பாங்க, அதாவது வயசானவங்க கூட சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆன்மீகம் சார்ந்த ஒரு இதில் ஏதானும் மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது வெற்றிகரமாக இவங்களுக்கு முடியும். இல்லை குரு கிட்டேருந்து ஏதானும் ஒரு உபதேசம் வாங்கிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கேது வந்து ஹெல்ப் பண்ணுவார். அதை வந்து சாதகமாக நமக்கு
மாற்றிக்கலாம் அந்த விஷயத்தை. அதுக்கப்புறம் 3ஆம் பாவத்தில் ராகு. 3ஆம் பாவம்ங்கிறது நல்ல இடம் தான் ராகுக்கு. அதுவும் காற்று ராசி வேறையா, நல்ல நம்மளோட திறமைகளை நல்ல பிரம்மாண்டமாக ஆக்கி கொடுத்துருவாரு. சூப்பர். எஸ்பெஷலி இந்த சினிமா துறையில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லாம் பண்ணுறாங்கல்ல சினிமாவில், ஆடியோ கால் ஸ்க்ரீன் ப்ளே, அதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கும், வாய்ப்புகள் கிடைக்கும். அதில் நல்லா இவங்க பரிமளிப்பாங்க. ஸோ அது வந்து இவங்களுக்கு சாதகம். ஸோ அப்படி பார்த்தா தனுஷுக்கு வந்து கூட்டி கழித்து பார்த்தா ஓரளவுக்கு இவங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். சரியா? ஒரு 85 கொடுக்கலாம் போனா போதும். வாவ்! சூப்பர். விருச்சிகத்த ஓவர்டேக் பண்ணிட்டாங்க இல்லையா? 85 கொடுத்துடலாம் இவங்களுக்கு. தனுஷ் ராசி நேயர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 85 குடுத்துருக்கீங்க பெர்சன்டேஜ். சூப்பர் மேம் சூப்பர். இவங்க வந்து வழிபடக்கூடிய கடவுள் தான். கடவுள் இவங்களுக்கும் அகெயின் இதே தான். சிவன் ஆலயங்கள், முருகப்பெருமான், இந்த வழிபாடு இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. உத்திராட நட்சத்திரத்தன்னைக்கு போனால் இன்னும் சிறப்பு. அதெல்லாம் இவங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச். நன்றி நன்றி.